Hello, Fluent English Grammar Creationsல ஷார்ட் வீடியோவா ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி ஆன்சர் வர்றதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டுடே வி ஹாவ் ஃபோர்த் சென்டென்ஸ். இந்த ஃபோர்த் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா, அருண் டோன்ட் டெல் அ லை. இப்போ வந்து டீச்சர் வந்து அருணை கூப்பிட்டு இல்லை யாரோ பேரண்ட்டோ யார் வேணாலும் இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மறுபடியும் இது என்ன சென்டென்ஸ் நினைக்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அகெயின் இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன சொன்னேன்? கட்டளை வாக்கியம். இந்த கட்டளை வாக்கியத்துக்கு கனெக்டர் என்னது? வெரி குட், டு. ஓகேவா? ஸோ அருணை கூப்பிட்டு டோன்ட் டெல் அ லைன்னு சொல்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டூ ப்ளஸ் நாட்டு தான் டோன்ட்டு. ஓகேயா? யூ ஆர் ஆர்டர்டுன்னு நம்ம எழுதிட்டு இருந்தோம். இன்னைக்கு அருண் இருக்கிறனால எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அருண் அருண் இஸ் ordered. Okay, Arun is ordered. Don't எப்படி எழுதணும்? Not to. Okay, கனெக்டர் வந்து to தான், ஆனால் don't இருக்குனால not to. அப்படியே எழுதிருங்க. Tell a lie. Okay, Arun is ordered not to tell a lie. ஓகே, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ நேற்றுக்கு உள்ள கிளாஸில் நான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1க்கான ஆன்சரை இங்கே கொடுத்துருக்கேன். கீப் குவைட் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு பாசிவ் வாய்ஸ் என்னது? யூ ஆர் ஆர்டர்டு டு கீப் குவைட். இந்த டூ தான் கனெக்டர், மறந்துடாதீங்க. நான் ப்ளீஸ் இல்லாதனால ஆர்டர்டு எழுதிக்கிறேன். அடுத்து வந்து ஷட் யுவர் மவுத்துன்ற சென்டென்ஸ்க்கு ஆன்சர் என்னது? அகெயின் வெரி குட். நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சு இந்த ஆன்சரை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா சூப்பர். ஓகே, யூ ஆர் ஆர்டர்டு டு ஷட் யுவர் மவுத். அவ்வளவே தான், இந்த அப்படியே தான் எழுதுகிறோம். அந்த டூவை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ டுமாரோ இந்த ஆன்சருக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஐ கிவ் யூ 2 sentences. ப்ளீஸ் வச்சு சென்டென்ஸ். ஓகேயா? ப்ளீஸ் கிவ் மீ a cup of tea. You are cup of tea. Okay, second sentence. Please don't break த ஸ்விட்ச். சுவிட்செல்லாம் பாருங்கள், பசங்கள்லாம் ஸ்கூலில் உள்ள சுவிட்செல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா? சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டை அதிகமாக பண்ணுறாங்க இல்லையா? ப்ளீஸ் டோன்ட் பிரேக் த ஸ்விட்ச். இதான் இந்த 2 சென்டென்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்டாக படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராமரை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.